இந்த மதுரைக்கு உரிய மதுராபதி தெய்வம் அர்த்தநாரி வடிவத்தில் காட்சி அளிப்பதாக இளங்கோவடிகள் விளக்கம் தருகிறார். ஏன் இந்த மாதிரியான விளக்கங்களை எல்லாம் தருகிறார்கள்னா, இந்த கதை பகுதியில சில இடங்கள்ல சில சமயம் சார்ந்த குறைபாடுகளையும் விளக்க போறார். அதனால வேறு வழி இல்லை. இந்த இடத்துல எப்படி விளக்கம் தருகிறார்னு பாருங்க. வலமருங்கு பொன்னிறம், சிவனுடைய அம்சம் பொன்னார் மேனியன் வலமருங்கு. புரையும் மேனியல் இடக்கை பொலம்பு தாமரை ஏந்தினும், இடது கையில பொலிவோடு இருப்பதற்கு உரியதாகிய தாமரை மலரை ஏந்தி கொண்டிருந்தாலும் வலக்கை அஞ்சுடர் கொடுவாள் பிடித்தோள், வலது கையில பிரகாசமான வளைந்த வாளினை பிடித்திருக்கிறாள். வலக்கால் புனைக்கழல் கட்டினும், வலது கால கழலை அணிந்திருக்கிறாள். கழல் என்பது ஆடவர்கள் வீரர்கள் அணிதற்கு உரியதாகியதோ அணிகலன். வலக்கால் புனைகழல் கட்டினும் இடக்கால் தனிச்சிலம்பு அரற்றும். தனிச்சிலம்புனா ஒப்பற்ற ஒற்றை சிலம்பு, அரற்றும்னா இடைவிடாது ஒலிக்கும். சிலம்பு அரற்றுதல்னு சொல்லுவார்கள். ஏனென்றால் அதனுடைய பகுவாய், சிலம்பினுடைய வாய்களானது மெல்ல திறந்திருக்கும், உள்ள பரல்களினது இயக்கம் இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே அந்த சிலம்பினது ஒலி அரற்றுதற்கு உரிய ஒலின்னு எழுதுற மரபு உண்டு. அரற்றும் ஒலி. ஆகவே என்ன சொல்லுகிறாள் வந்தவள்? அரற்றும் தகைமையள் பனித்துறை கொற்கை. பனின்னா அந்த இடத்துல குளிர்ச்சி, பனி என்றால் குளிர்ச்சி, குளிர்ச்சி உடைய கொற்கை துறை என்று சொல்லக்கூடிய துறைமுகப்பட்டினத்துக்கு உரியவன் இந்த தென்னவன். பனித்துறை கொற்கை கொண்கண் குமரி துறைவன், சிறப்பு மிக்க குமரிக்கும் அவனேதான் தலைவன். குமரி என்று சொல்லக்கூடியது கன்னியாகுமரி தான். பழைய காலத்துல பாண்டிய நாடு 2 பெரும் பிரிவுகளுக்கு உட்பட்டு இருந்தது. பின்னாடி அவைகள் 2 தனித்தனியான பகுதியாகவே கணக்கிடப்பட்டிருந்தன. வடபாண்டிய நாடு, தென்பாண்டிய நாடு. தென்பாண்டிய நாட்டினுக்கு நெல்லை சீமை தலைநகராக இருந்த காலம் ஒன்று உண்டு. வீரபாண்டியன் காலத்திலையும் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்திலும் அது 2ஆக பிரிந்து தென்பாண்டி நாடு என்பது நெல்லையை தலைநகராக கொண்டு ஆளுதற்குண்டான பொறுப்பில் இருந்தது என்கின்ற குறிப்பும் இருக்கிறது. அதனால குன்னு சொல்ல போனால் பிற்காலத்துல மிகப்பெரிய அளவுல இலக்கியம் எழுதின அதிவீர ராம பாண்டியன் நெல்லையை தலைநகராக கொண்டுதான் ஆண்டிருக்கிறான். மாகப்புராணம், வாயு சங்கீதை, திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி போன்ற நூல்களை எல்லாம் எழுதின அதிவீர ராம பாண்டியன் நெல்லை சீமையை தான் தலைநகராக கொண்டு ஆண்டிருக்கிறார். ஆகவே இந்த 2 விதமான நகரங்களும் அவர்களுக்கு உரிய தலைநகரங்களாக இருந்ததினாலே குமரி துறைவன், பொற்கோட்டு வரம்பன், பொன்மலையாகிய கோடுனா மலை, பொன்மலையாகிய இமயத்தினை எல்லையாக கொண்டு ஆட்சி செய்தவன். பொதியில் பொறுப்பன், பொதிய மலைக்கு உரிய தலைவன். பொறுப்புன்னா மலை, பொதியில் பொறுப்பன் பொதிய மலை என்கின்ற மலைக்கும் தலைவனாக விளங்கியவன். இப்படிப்பட்ட சிறப்பு பொருந்திய பாண்டியனினது குல முதல் கிழத்தி, அவனினது பாண்டிய குலத்தினுக்கு உரியதாகிய முதன்மை பெற்ற தலைவி என்று இவளை அறிமுகப்படுத்துகிறார் இளங்கோவடிகள். அவனினது குல தெய்வம், அவனினது நாட்டினுக்கு உரியதாகிய காவல் தெய்வம், குல முதல் கிழத்தி ஆதலின். இதுவரைக்கும் பார்த்திருக்கிறோம் போன வகுப்புல. ஆதலின் அலமந்து. இந்த அலமறுதல் என்ற சொல்ல தொல்காப்பியத்திலிருந்து கையாண்டு இருக்கிறோம். அலமறுதலும் செருமறுதலும் ஆயிரண்டும் சுழற்சி என்று தொல்காப்பியர் உரியல்ல பேசுகிறார். சுழற்சின்னு சொன்னா மயங்குதல், தன்னளவிலே மயங்கி நிற்றலுக்கு பேரு சுழற்சின்னு பேரு. அவன் அலமந்து இருந்தான்னு சொன்னா ஏதோ மயங்கி நிற்கிறான் பொருள். ஆகவே அந்த அலமந்து ஒரு முலை குறைந்த திருமா பத்தினி, ஒரு மார்பகத்தை இழந்தவளாகியவளோ மிக பெரியதோர் பத்தினி தன்மைக்கு உரியவளும் ஆகிய கண்ணகியின் பின்னே அலமறு திருமுகத்து ஆயுளை நங்கை தன் முன்னிலை ஈயாள் பின்னிலை தோற்றி. இத்தகு ஆற்றல் மிக்க இருக்கக்கூடிய கண்ணகியின் முன் அலமறு திருமுகத்து ஆயுளை நங்கை, இப்படிப்பட்ட ஒரு மார்பகத்தை இழந்தவளோ ஆராய்ந்த இழைகளை அணிந்தவளும் ஆகிய
கண்ணகி என்கின்ற அந்த பத்தினியின் முன்பு முன்னிலை ஈயாள், அவளுக்கு முன்னே தோன்றுவதற்கு ஆற்றல் அற்று. தெய்வமே கண்ணகியின் முன் தோன்றுவதற்கு தயங்குகிறதாம். முன்னிலை ஈயாள் தன்னுடைய இருப்பை, தன்னுடைய தோற்றத்தை கண்ணகிக்கு முன்பாக தருதற்கு தயங்கி பின்னிலை தோன்றி கண்ணகியின் பின்னாக தோன்றினாள். கண்ணகி முன்னே சென்று கொண்டிருக்கிறாள், கவலையோடும் வருத்தத்தோடும். அவள் பின்னே இந்த மதுராபதி தெய்வமானது தோன்றி கண்ணகியின் பின்னே தயங்கி தயங்கி சென்று கொண்டிருக்கிறார். ஏனென்றால் கண்ணகியை விழித்து அல்லது கண்ணகியை அழைத்து இவள் பேசுவதற்கு எந்த ஒரு ஆற்றலும் இவளிடம் இல்லை. அவ்வளவு பெரிய தயக்கம். பின்னிலை தோன்றி கேட்டிசின் வாழி நங்கை என் குறையென வாட்டிய திருமுகம் வலவையில் கோட்டி யாரை நீ என் பின் வருவோய். என்ன சொன்னாலாவ? கேட்டிசின் வாழி நங்கை, கேட்பாயாக. இந்த கேட்டிசின் என்பது கேட்பாயாகன்னு பொருள். இந்த மரபு இன்னைக்கு இழந்திருக்கோம். கேட்டிசின்னா நீங்கள் இங்கே கேளுங்கள்னு ஒரு வார்த்தை சொற்றொடரா சொல்றோம் இல்லையா? பழைய காலத்துல, சங்க காலத்துல கேட்டிசின் என்றால் கேட்பாயாக. இப்ப நாம சொல்றோம் இல்ல, இங்க கொஞ்சம் பாருங்களேன், நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்களேன்னு இவ்வளவு நீண்ட சொற்றொடரே கையாட வேண்டாம். கேட்டிசின் அப்படின்னு சொன்னாலே நான் கூறுவதை தயை கூர்ந்து கேட்பாயாகன்னு பொருளே. சொல் சிக்கனம் அன்றைக்கு இருந்தது. இப்பொழுதுதான் நிறைய சொற்களை சிக்கனமே படுத்தாமல் ரொம்ப நிறைய பேசும். ரொம்ப அழகான வார்த்தை கேட்டிசின். மதுராபதி தெய்வம் சொல்லுகிறது, கேட்டிசின் வாழி, நீ நீடூடி வாழ்வாயாக. நங்கை என் குறையென, நங்கையாகிய கண்ணகியே எனது குறையை நீ கேட்பாயாக. மதுராபதி தெய்வம் தான் குறைப்பட்டு இருப்பதாக கருதி கண்ணகியிடம் பேசுகிறது. உடனே கண்ணகி என்ன பண்ணா? வாட்டிய திருமுகம் வலவையிற் கோட்டி. ஏமா, வாட்டத்தோடு இருக்கக்கூடிய உன் முகம் வாட்டிய திருமுகம், வலவையின் கோட்டி சற்று வளைந்த நிலையிலே வைத்துக் கொண்டு, கோடுதல் என்றால் வளைந்து, வளைந்த நிலையில் வைத்துக் கொண்டு வருத்தத்தோடு வைத்துக் கொண்டு என் பின்னே வருகிறாயே, யாரை நீ? யார் நீ? நானோ வருத்தத்தோடு சென்று கொண்டிருக்கிறேன். கணவனை இழந்தேன், அந்த வருத்தத்தினாலே நான் சென்று கொண்டிருக்கிறேன். என் பின்னே நீ இவ்வாறு வந்து கொண்டிருக்கிறாயே, நீ யார்? யாரை நீ என் பின் வருவோய்? என் பின்னாடியே வந்து கொண்டிருக்கிறாயே, நீ யார்? என்னுடைய ஆரஞர் எவ்வம் அரிதியோ. ரொம்ப அழகான வார்த்தை. ஆரஞர்னாக்க தீர்க்க முடியாத துன்பத்துக்கு. அஞர்னா துன்பம், ஆரஞர்னா தீர்க்க முடியாத துன்பம். ஆர்னாக்க மிகப்பெரிய அளவில் அர்த்தம். ஆகவே ஆரஞர் எவ்வம்னா துன்பம். எனக்கு இதுகாரும் பெற்றிருக்கக்கூடிய யார் ஒருவராலும் மாற்ற இயலாத துன்பத்தை அரிதியோ, உனக்கு என்னன்னு தெரியுமா? என் பின்னே வந்து கொண்டிருக்கிறாயே, நீ யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் நான் பட்டு கொண்டிருக்கிற துன்பம் உனக்கு தெரியுமா என்று கேட்ட உடனே, என என்று கண்ணகி கேட்ட உடனே அந்த மதுராபதி தெய்வம் பதில் சொல்லுகிறது, ஆரஞர் எவ்வம் அறிந்தே, உன்னுடைய பெருமளவினுக்கு உனக்கு உரியதாகிய துன்பம் இணைத்து என்று எனக்கு தெரியும். இது கண்ணகிக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். தான் இதுகாரும் மதுரையிலே வழக்குரைத்து மன்னனினுடைய தவறை உணர்த்தி பின் மதுரையை எரித்து மீண்டு வருகின்ற பொழுது அவள் பின்னே தோன்றுவதற்கு உரிய பெண்ணானவள், உனக்கு உரியதாகிய துன்பம் யாது என்று எனக்கு தெரியும். ஆரஞர் எவ்வம் அறிந்தேன் என்ற வார்த்தையை சொன்ன, எனக்கு எல்லாம் தெரியும். இந்த வார்த்தைய அஞர் அறிந்தேன்னு சொல்லும் போது உனக்கு தெரியாதனவும் எனக்கு தெரிகின்ற பொருள் தொக்கி நிற்கிறதுன்னு சொன்ன. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? உனக்கு உரியதாகிய துன்பத்தின் சூழல் மட்டும் அன்றி அதற்கு உரிய காரணம் ஏன் அத்தகு துன்பச் சூழலிலே நீ உடலுதற்கு உண்டான நிலை ஏற்பட்டது போன்றன எல்லா செய்திகளும் எனக்கு தெரியும். ஆகவே அணியிழாய் ஆராய்ந்த இழைகளை அணிந்திருக்கக்கூடிய கண்ணகியே,
மாபெரும் கூடல் மதுராபதி என்பேன். மிக பெரியதாகிய கூடல் என்கின்ற அளவினுக்கு சிறப்புடைய இந்த நகரத்தின் காவல் தெய்வம் என்னுடைய பெயர் மதுராபதி. இம்மாநகர் மதுரையினுடைய காவல் பொறுப்பில் உள்ளதாகிய தெய்வம் நான். மதுராபதி என்பேன் என்பது எனக்கு உரிய பெயராகும். கட்டுரை ஆட்டியேன். நான் இப்பொழுது உனக்கு உறுதியான சிலவற்றை சொல்ல போகிறேன். அதற்குத்தான் வந்திருக்கிறேன். கட்டுரை ஆட்டியேன். நான் உனக்கு இது ஏன் நடந்தது, நீ ஏன் இவ்வாறு துன்பத்துள் உழலுகிறாய், இது போன்றதாகிய சூழல் மதுரைக்கு ஏன் ஏற்பட்டது, மதுரை ஏன் எரிகொள்ளப்பட்டது போன்றதாகிய செய்திகளை எல்லாம் காரண காரியங்களோடு உனக்கு உறுதியாக எடுத்து சொல்லுவதற்காக நான் வந்திருக்கிறேன். கட்டுரைனா உறுதி, ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆட்டியேன். யானின் கணவர்க்கு பட்ட கவர்ச்சியேன் பைந்தொடி கேட்டி. உன்னுடைய கணவனுக்கு யான் நின் கணவர்க்கு பட்ட, உன் கணவனாகிய கோவலனுக்கு ஏற்பட்ட கவர்ச்சியேன், அவனுக்கு எதற்காக இத்தகு துன்பம் ஏற்பட்டது, அவனுக்கு எதனால் இது போன்றதாகிய கணவர்க்கு ஏற்பட்ட கவர்ச்சி உடைய அவனுக்கு ஏன் ஏற்பட்டது என்பதெல்லாம் எனக்கு தெரியும். ஆகவே கவர்ச்சியேன் என்றால் அவனுக்கு ஏற்பட்ட அந்த துன்ப சூழலை எனக்கு தெளிவாக தெரியும். அதை நான் நன்கு அறிந்திருக்கிறேன். பைந்தொடி கேட்டி. ஒளி பொருந்திய வளையலை அணிந்திருக்கக்கூடிய கண்ணகியே நீ கேட்பாயாக. எதனால் இது ஏற்பட்டது, உன் கணவனுக்கு ஏன் இப்படிப்பட்டதோ சூழல் தோன்றியது, நீ ஏன் மதுரையை எரித்தாய் என்பனையெல்லாம் எனக்கு தெரியும். நான் சொல்லுவதை கேள். பெருந்தகை பெண் ஒன்று கேளாய் என் நெஞ்சம், வருந்தி புலம்புரு நோய் தோழி ஈதொன்று கேட்டி. பெருந்தகை பெண் ஒன்று, பெருமையான தகுதிக்கு உரியவளாகிய பெண்ணாக உள்ளவளே, கேளாய் என் நெஞ்சம், நான் சொல்லுவதை கேள். மதுராபதி தெய்வமாகிய நான், என் மனதானது, என் நெஞ்சம் வருந்தி புலம்புரு நோய், நான் வருந்தக்கூடிய அளவிலும் நான் தனிமையிலே துன்பப்பட. புலம்பு என்பது தனிமை. புலம்புதெல்லாம் வாய்விட்டு புலம்புறதில்லை. புலம்பே தனிமை, இதுவும் தொல்காப்பிய உரிச்சொல். வருந்தி புலம்பு, நான் தனிமையிலே வருந்தக்கூடிய அளவினுக்கு உரிய நோய். என்னுள் இதுகாரும் உள்ளத்தின் உள்ளே இருந்த நோய், புலம்புரு நோய். தோழி நீ ஈது ஒன்று கேட்டி. தோழியாகிய பெண்ணே, கண்ணகியே, நான் சொல்லுவதை, இந்த ஒரு செய்தியை நீ கேட்டாக வேண்டும். ஏனென்றால் இந்த மதுராபதி தெய்வமாகிய நான், இந்த மதுரையம்பதிக்கு ஏற்பட்டதாகிய இந்த துன்பம் முன்பே வகுக்கப்பட்ட விதியினால் விளைந்தது. அதற்கு இந்த பாண்டியன் ஒரு கருவியாக நின்றான். அதுதான் என்னுடைய வருத்தம். நான் சொல்லுவதை நீ முழுமையுமாக கேள். இந்த பாண்டிய மன்னன் என்றுமே அநீதிக்கு உட்பட்டவன் அல்லன்னு ஆரம்பிச்சான். எப்படி? என் கோமகற்கு ஊழ்வினை வந்த கடை. என் கோமகனாகிய பாண்டியனுக்கு ஊழ்வினை என்று சொல்லக்கூடிய விதியினால் வந்த நிலை இது. அவன் என்றும் தவறு செய்பவன் அல்ல, ஆராயாமல் நீதி வழங்குபவனும் அல்ல, அவன் நேர்மை தவறி நடப்பவனும் அல்லன். எல்லாம் அவனுக்கு ஏன் எதிராக நடந்தது என்றால் இது விதியின் செயல்பாடு. ஆகவே ஊழ்வினை வந்த கடை மாதராய் ஈதொன்று கேள். பெண்ணே, நான் சொல்லுவதை நீ சற்று விரிவாக கேள். உன் கணவர்க்கு தீதுர வந்த வினை. எவ்வாறு பாண்டிய மன்னனுக்கு ஊழ்வினையினால் அவன் முறை தவறி நீதி பரிபாலனம் செய்தானோ, அதுபோலே உன் கணவனுக்கும் ஊழ்வினையின் காரணமாகத்தான் இந்த மதுரையம்பதியிலே கள்வன் என்று பெயர் சூட்டப்பட்டு அவன் கொலை செய்யப்பட்டான். இருவரும் விதியினால் தான் விழுந்தார்களே ஒழிய இயல்பாக இருவரும் எந்த தவறும் செய்யாதவர்கள். இதான் முக்கியம். இதுல கோவலன் எந்த தவறும் செய்யாதவன் மதுராபதி தெய்வம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. விளக்கம் தர வேண்டும் என்கின்ற
நியதியும் கிடையாது. ஏனென்றால் கோவலன் தவறு செய்யாதவன் என்பது தொடக்கத்திலிருந்து கண்ணகிக்கு தெரியும். பாண்டிய மன்னனுக்குத்தான் தெரியாது. வழக்குரை காதையினுடைய முடிவில் பாண்டிய மன்னனுக்கும் தெரிந்து போயிற்று. கோவலன் கள்வன் அல்ல, அவனே ஒற்றுக்கொள்ளுகிறான். மன்னனே யானோ அரசன், யானே கள்வன். அப்ப இது உலகறிந்த செய்தி ஆயிற்று. ஆகவே கோவலன் மீது வாளாக பழி சுமத்தப்பட்டதுன்னு தெரிந்தாயிற்று. ஆனால் பாண்டிய மன்னனது விதி என்னன்னு தெரியணும் இல்லையா? கோவலன் குற்றமற்றவன், ஆகவே அவனுக்கு ஊழ்வினை வந்து உறுத்து ஊட்டியது புரிந்து கொள்ள முடிகிறது. பாண்டிய மன்னன் என்ன தவறு செய்தான், அவனுக்கு என்ன விதி, அதுதான் சொல்றா. மாதரா ஈதொன்று கேள், உன் கணவர்க்கு தீதுர வந்த வினை. பாண்டிய மன்னனுக்கு ஊழ்வினையின் காரணமாக அவன் முறை தவறி நீதி பரிபாலனம் செய்தான். செங்கோல் தவறியது, ஆராயாமல் நீதி உரைத்தான். அது விதியினால் நடந்த விளைவு. அதுபோல உன் கணவனோ உயிர் துறந்தது என்பது ஏதோ திட்டமிட்ட சதி அல்ல, இது விதியினால் விளைந்தது. அதுக்கு விளக்கம் சொல்றா. என்ன? காதில் மறைனா ஓசை அல்லது யாவது மணினா ஓசை கட்டதும் இளனே. நான் பன்னெடுங்காலமாய் இந்த மதுரை மாநகரின் காவல் தெய்வமாயிருக்கிறேன். இந்த பாண்டியனாகிய நெடுஞ்செழியனுடைய ஆட்சி காலத்துல இந்த நகரம் எங்கும் வேள்விகளினது ஒலியும் வேதங்களினது முழக்கொலியுமே கேட்டு நான் பழகியவள். மதுராபதி தெய்வம் சொல்லுகிறது. எப்படி மறைனா ஓசை அல்லது மறைனா வேதங்கள். என்னுடைய காதுல இந்த நகரத்துல இந்நாள் வரை வேதங்களினது ஒலிதான் கேட்டிருக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் இந்த நாட்டிலே ஆராய்ச்சி மணியினுடைய ஒலி நான் கேட்டதே இல்லை. ஆதி காலத்துல ஒரு அழகான வழக்கம். ஆதி காலத்துல வாழ்ந்த மன்னர்கள் எல்லாம் முடியாட்சிக்கு உட்பட்ட மன்னர்கள், முடி மன்னர்கள், ஃபியூடல்ஸ். அதுலயும் அவர்கள் எவ்வளவு சிறப்பாக ஆட்சி செய்திருக்கிறார்கள் பாருங்கள். ஒவ்வொரு மன்னனினுடைய அரண்மனை வாயில்ல ஒரு ஆராய்ச்சி மணி கட்டப்பட்டிருக்கும். அந்த மணியை யாரேனும் ஒலிக்க வேண்டும் என்றால் தனக்கு இந்த நாட்டிலே நீதி முறையாக தரப்படவில்லை, இந்த நாட்டினுடைய நீதி முறைகளிலே எனக்கு சில குறைகள் இருக்கின்றன என்பது போன்றதாகிய சிக்கல்கள் இருந்தால், அல்லது ஊர் மன்றினாலோ அல்லது வழக்கை உரைக்க வந்தவனினது இடத்திலோ ஒரு வழக்கானது முறையாக விசாரிக்கப்படாமல் ஊர் தலைவர்களால் தவறான முறையிலே நீதி பரிபாலனம் செய்யப்பட்டு விட்டால் அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியா மன்னனிடம் சென்று முறையிட கட்டப்பட்டதுதான் ஆராய்ச்சி மணி. அந்த மணியை ஒழித்தாலே போதும், யாரோ ஒருவனுக்கு பெரியதாகியதோர் சிக்கல் இருக்கிறது, அதற்குரிய முறையான நீதியை வழங்குவதற்கு இவன் ஆராய்ச்சி மணியை அடித்திருக்கிறான் என்று மன்னன் புரிந்து கொள்வான். ஆகவே இந்த மதுராபதி தெய்வம் சொல்லுகிறது, நான் இந்த நகரத்துல நெடுநாளா காவல் தெய்வமாயிருக்கேன். இந்த நாட்டுல எல்லா இடங்களிலும் வேதங்களின் ஒலி மட்டுமே கேட்ட வண்ணம் இருக்கும். இதுகாரும் எந்த ஒரு காலத்தும் மன்னனினுடைய அரண்மனை வாயிலில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மணி ஒலித்ததே இல்லை. ஏனென்றால் நாட்டுல தவறே நடந்ததில்லை, எல்லோருக்கும் எல்லாம் இருந்தது, முறையான அடிப்படையில நீதி பரிபாலனம் செய்யப்பட்டது, யாரும் யாரின் மீது குற்றமோ குறையோ சொல்லாது ஒற்றுமையாக வாழ்ந்த ஒரு காலம். ஆகவே இந்த காலத்துல ஆராய்ச்சி மணி கட்டப்பட்டு இருந்தாலும் அது ஒலித்தலையே செய்யவில்லை. மணினா ஓசை கேட்டதும் இளனேன். எந்த ஒரு குறையையும் எடுத்து சொல்லி ஆராய்ச்சி மணியை அடித்ததற்கு இதுவரைக்கும் ஒருவரும் முன் வரல. ஆகவே அதை நான் கேட்டதே இல்லை. இத்துணை ஆண்டு காலமாக இந்த காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய நான் இந்த மதுரை அம்பதியில வேத ஒலியை மட்டுமே கேட்டிருக்கிறேன். ஆகவே யார் ஒருவனுக்கும் இங்கு நீதியானது தவறான முறையிலே செயல்படுத்தப்படவில்லை. ஆகவே மன்னனிடம் வந்து முறையிட வேண்டும் என்கின்ற தேவையும் இல்லை. இப்படி ஒரு நாடு இருக்கணும். ஆகவே கெட்டதும் இளனே
அடி தொழுது இறைஞ்சா மன்னர் அல்லது எங்கள் பாண்டியன் நெடுஞ்செழியனது திருவடியிலே திரை கொடுத்து கப்பம் கொடுத்து வணக்கத்தை செலுத்தக்கூடிய பகை மன்னர்களை பார்த்திருக்கிறோம். அடி தொழுது இறைஞ்சா மன்னர், என் பாண்டிய மன்னனினுடைய அருள் வேண்டி அவன் எங்கே சினவயப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக அந்த பாண்டிய மன்னனுக்கு கீழாக இருந்த பல சிற்றில மன்னர்கள் எங்கள் பாண்டிய மன்னனுக்கு ஆண்டுதோறும் முறையான திரையை செலுத்தி வணங்குதலை தான் நாங்கள் பார்த்திருக்கிறோம். மாறாக குடி பழி தூற்றும் கோலோனும் அல்லன், அவன் ஆட்சியின் கீழ் வாழக்கூடிய மக்களால் எந்த ஒரு காலத்தும் இவனை தூற்றுவதற்கு உண்டான வாய்ப்பே கொடுக்கப்படவில்லை. ஆகவே மக்களின் தேவையை அறிந்து உடனுக்குடனாக மக்களுக்கு உரியனவற்றை செய்தற்கு உரிய பான்மை பாண்டியனிடம் இருந்ததினாலே அவனை எந்த காலத்தும் யார் ஒருவரும் தவறான முறையிலே விமர்சனம் செய்தது இல்லை. ஆகவே குடி அவனை பழி தூற்றியதே இல்லை. ஆகவே குடி பழி தூற்றும் கோலோனும் மல்லன், அவனுடைய செங்கோலை யார் இதுவரைக்கும் தவறாக பேசியதில்லை. மன்னனாக இருந்து கொண்டு பாண்டியன் முறையான நீதியை பரிபாலனம் செய்திருக்கிறான். ஆகவே இதை நான் கேட்டதே இல்லை என்று தெய்வம் பேசுகிறது. அடுத்து அடி தொழுது இறைஞ்சா மன்னர் அல்லது குடி பழி தூற்றும் கோலோன் அல்லன். இதுதான் முக்கியம். எந்த காலத்திலும் மக்கள் இவனை தூற்றியது இல்லை. ஏன் மக்களை முன்னிறுத்துகிறார்கள் தெரியுமா? இதற்கு நான் புறநானூற்றில் இருந்து ஒரு பாட்டை மேற்கோள ரொம்ப இயல்பா காட்டுவது வழக்கம். இதுவும் பாண்டிய மன்னனினுடைய முறை என்பதனால தலையாலங்கானம் என்கின்ற இடத்துல தன்னை எதிர்த்த சேரர்களையும் சோழர்களையும் ஏனைய பிற குறுநில மன்னர்களையும் தனி பெரும் படையோடு பாண்டிய நெடுஞ்செழியன் என்பவன் அவர்களை எல்லாம் வென்றான். அதனாலதான் அந்த பாண்டியனுக்கே பேர் என்னன்னா தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன். செருன்னா பகை. இவன் மிக இளம் பிராயத்திலேயே பட்டத்துக்கு வந்துட்டான். அந்த நெடுஞ்செழியன் சங்க காலத்து மன்னன். இவனுடைய அவை காலத்துல மாங்குடி மருதன் என்கின்ற பெரியதோர் புலவர் தலைமை புலவராயிருந்தார். இந்த பாண்டிய மன்னன் மிக இளமையான வயதுல பட்டத்திற்கு வந்ததுனால அவனை வென்று நாட்டை கைப்பற்றி விடலாம் என்கின்ற எண்ணத்தினால சேரனும் சோழனும் ஏனைய பிற சிற்றரசர்கள் ஐவருமாக சேர்ந்து பெரியதோர் படையோட வந்து இவனுடைய நாட்டை முற்றுகையிடுகிறார்கள், பாண்டியனுடைய நாட்டை. ஏன் சொல்லுகிறேன் என்றால் இந்த குடி பழி தூற்றும் கோலோன்றதுக்கு சங்க இலக்கியத்துல ஒரு மேற்கோள். தன்னை எதிர்த்து மிக பெரியதோர் படையை திரட்டி கொண்டு சேரனும் சோழனும் வந்திருப்பதை பார்த்த உடனே பாண்டியன் வியப்புற்றான். உடனே அந்த எதிர்த்து வந்த படை வீரர்களும் படை பெருக்கும் என்ன சொல்லியதா, அந்த மன்னர்களும் சேரனும் சோழனும் ஏனைய பிற சிற்றரசர்களும் எங்களுக்கு எந்த ஒரு அச்சமும் இல்லை, நாங்கள் இந்த பாண்டியனை மிக எளிதில் வென்று விடுவோம், இவன் சிறியவன் அனுபவம் இல்லாதவன் என்றெல்லாம் ஏளனம் செய்திருக்கிறார். இதை கேட்ட உடனே பாண்டியன் என்ன செய்கிறான்? வஞ்சினம் உரைக்கிறான். இந்த பகைவர்களை இந்த போர்க்களத்திலே நான் வெற்றி பெறுவேன். அப்படி வெற்றி பெறவில்லை என்றால் எனக்கு என்னென்ன துன்பங்கள் ஏற்படும் ஒரு 3 செய்திகளை சொன்ன. முதல்ல என்ன சொல்றான்? என்னுடைய குடிமக்கள் என்னை தூற்றட்டும்னு ஆரம்பிச்சு. வென்றதி முரசமோடு ஒருங்கப்படேன் ஆயில் பொருந்திய என்னுழல் வாழுனர் சென்னுழல் காணாது கண்ணீர் பரப்பி குடி பழி தூற்றும் கோலோன் ஆகுக. என்னுடைய நாட்டு மக்கள் என்னை கொடுங்கோலன் என்று என்னை இழிவாக பேசட்டும், எனக்கு எல்லா விதமான பழிகளும் வந்து சேரும். ஏனென்றால் எப்பொழுதுமே பொதுமக்கள் என்பவர்கள் தங்களுக்கு என்று தனித்ததாகிய சில கோட்பாடுகளை கொண்டிருப்பவர்கள், அவர்கள் மாற்றவே முடியாது. இதுதான் பெரிய சிக்கல்.
என்ன என்ன சிக்கல் அப்படின்னா, ஒரு கால் பாண்டியன் நெடுஞ்செழியன் சமாதானத்துக்கு போயிருந்தா மக்கள் என்ன சொல்லுவார்கள்? அதான்ப்பா சின்ன பையனை கொண்டு போய் நாட்டை ஆள விடக்கூடாது பாரு, பெரிய படையோடு அவர்கள் வந்த உடனே அவர்களை எதிர்ப்பதற்கு திராணி இல்லாமல் சமாதானத்துக்கு போயிட்டான் பாருங்க. சரி, இவர்களை எதிர்த்து போர்க்களத்துல கடுமையான முறையில போராடி தோற்று போனான்னு வைத்துக் கொள்வோம். அப்ப கூட மன்னன் கடுமையான முறையில போராடி இறுதியிலே வேறு வழி இல்லாமல் தோற்று போனான்னு ஏற்றுக்கொள்ளாமல் என்ன சொல்லுவார்கள்? இவனுக்கு ஏன்பா இந்த வம்பு, இவனோ சின்னவன், இப்பதான் பட்டத்துக்கு வந்திருக்கான், படை நடத்துறத பத்தி என்ன தெரியும்? இவனை எதிர்க்க வந்திருக்க கூடியவர்கள் யாரு? சேரனும் சோழனும் எவ்வளவு பெரிய படைகளை கொண்டு வந்திருக்கிறார்கள், எத்துணை ஆண்டுகளாக அவர்கள் போர் நடத்திய பெருமைக்கு உரியவர்கள். இது தெரியாமல் இவன் சின்ன பையன் என்று அப்பவும் அவனை தான் திட்டுவார். ஆகவே இந்த குடிமக்களை நீங்க ப்ரெடிக்டே பண்ண முடியாது. பின்னாடி ஒரு திரைப்பட பாட்டு வந்தது இல்லையா? வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா. வையகம்னா உலகம், உலகம்ன்றது இதுதான். நீங்கள் வாழுகின்ற பொழுது உங்களை பாராட்டாது, நீங்கள் தாழுகின்ற பொழுது உங்களை மிகப்பெரிய அளவிலே விமர்சனம் செய்யும். இது உலகத்தினுடைய இயற்கை, தவிர்க்க முடியாது. இதுதான் உலகம் கிடந்த இயல்பு. இதுல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. ஆகவே நமக்கு ஏதாயிலும் ஒரு துன்பம்னா துன்பத்தினுக்கு தீர்வு சொல்லுவதை விட இதனால் தான் இந்த துன்பம் வந்தது என்று காரண காரியங்களை வரிசையாக அடுக்கக்கூடியவர்கள் தான் நம்முடைய மக்கள். அந்த நேரத்தில் ஏற்பட்ட துன்பத்தை போக்குவதற்குண்டான முயற்சியில் இறங்க மாட்டார்கள். இது அவர்களுடைய இயல்பு. இந்த மிஸ்டர் பொது ஜனம்னு இருக்கிறது அல்லவா, அவர்கள் எப்பொழுதுமே அப்படி. அதனால இங்க இவனும் சொல்லுகிறான் என்ன, என் மதுராபதி தெய்வம் சொல்லுகிறது, குடி பழி தூற்றும் கோலோனும் அல்லன். எங்கள் பாண்டியன் நெடுஞ்செழியனை அடிவணங்கி அவனுக்கு திரை செலுத்துவதற்குத்தான் ஏராள மன்னர்கள் வருவார்களே என்று எந்த சூழலிலும் இவன் ஆட்சியின் கீழ் வாழக்கூடிய மக்கள் இந்த மன்னனை குறை சொன்னதே இல்லை, இவனை பழியாக பேசியதே இல்லை. குடிப்பழி தூற்றும் கோலோனும் அல்லன். ஆகவே இதுவரைக்கும் இந்த நாட்டிலே வாழ்ந்த மக்கள் யார் ஒருவனும் எங்கள் பாண்டிய நெடுஞ்செழியனை பழி தூற்றியது இல்லை. முறையாக பல மன்னர்கள் தாங்கள் கொண்டு வந்த கப்ப பொருளை எல்லாம் கொடுத்து அவனது திருவடியிலே விழுந்து வணங்கி இருக்கிறார்களே ஒழிய அவனை யாரும் தூற்றியவர்கள் இல்லை. இன்னமும் கேட்டு இதற்கு மேலும் நான் சில விவரங்களை உனக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்னுதல் மடந்தையர் மடங்கழு நோக்கின் மகமுகம் திறப்புண்டு இடம் கழி நெஞ்சத்து இளமையானை கல்விப்பாகன் கையகப்படா தொல்கா உள்ளத்தோடு ஆயினும் ஒழுக்கொடு புணர்ந்த இவ்விழுக்குடி பிறந்தோ. அழகான ஓமை, மிக அழகான விடம். இதுகாரும் எங்கள் பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய மன்னன் குடியாகட்டும், அந்த மன்னனை சார்ந்த இந்த மக்கள் ஆகட்டும், எப்படியா இன்னமும் கேட்டி நன்னுதல் மடந்தையர் நல்ல ஒளி பொருந்திய பெண்கள், எழிலான பெண்களை பார்த்து அந்த எழிலான பெண்களை அடைய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இந்த நாட்டுல இருக்கக்கூடிய எந்த ஒரு குடிமகனும் பின்னே சென்றது இல்லை. காம வயப்படுவதற்கு உண்டான எந்த ஒரு ஒழுக்க கோட்டினுக்கும் உட்படாத மக்களை கொண்டுள்ள நாடு. எப்படியாது மடந்தையர் மடங்கொடு நோக்கின் மடப்பத்தோடு அந்த பெண்கள் ஆடவர்களை பார்த்தாலும் மதமுகம் திறப்புண்டு. அந்த பெண்களை அவ்வாறு பார்ப்பதற்கு உரிய பெண்களை, மடப்பத்தோடு பார்த்த பெண்களை அவர்களை அடைய வேண்டும் என்கின்ற மதம்னா காமம். மதமுகம் திறப்புண்டு, அவர்கள் பால் காமமானது தோன்றி திறப்புண்டு இடம் கழி நெஞ்சத்து, அவர்களை எவ்வாறு அடைய வேண்டும் என்கின்ற துன்பத்தை மனத்தினுள் வைத்து இளமை யானை கல்வி பாகன் கையகப்பட.
இளமை என்று சொல்லக்கூடிய அந்த வேகம் இருக்கிறதே, அந்த இளமை என்பது காம வயப்படுகின்ற பொழுது ஒரு மதம் பிடித்த யானை போலே செயல்படுமே அன்றி இதுகாரும் கற்ற கல்வியினுடைய துணை கொண்டு அந்த கல்விக்கு உட்பட்டு இவைகள் அடங்கி நாம் செய்வது தவறு என்று எண்ணாது. ஆனால் எங்கள் பாண்டிய நாட்டுல தொல்கா உள்ளத்தோடு ஆயின் இப்படிப்பட்ட சூழலில் கூட எங்கள் பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களும் மன்னனை சார்ந்தவர்களும் இது போன்று காமவயப்படாமல் ஒழுக்கோடு புணர்ந்து ஒழுக்கத்தோடு புலனை அடக்கி வாழுதற்குண்டான நெறிமையில் நிற்பவர்கள். புணர்ந்து இவ்விழுக்குடி பிறந்தோர், விழுப்பத்தினுக்கு உரியதாகிய உயர்ந்த குடியிலே பிறந்த மக்களை கொண்டுள்ள நாடு எங்கள் நாடு. ஏனென்றால் மன்னன் எவ்வழி மக்கள் எவ்வழி. மன்னன் நேரியவன், நேர்மையானவன், அறம் தவறாதவன். அவன் ஆட்சியின் கீழ் வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய மனதுல காமம் தோன்றா வண்ணம் மகளிர் மாட்டு காமத்தினை கொண்டு அவர்கள் பின்னே அலையாது மனத்தை ஒருமுகப்படுத்தி மிக திறமையான முறையிலே விழுப்பமான ஒழுக்கத்தை கை கொண்டவர்கள். இப்படிப்பட்ட மாந்தர்களை பெற்றுள்ள நாடு எங்கள் நாடு. எவ்வளவு பெருமை பாருங்க. ஆகவே விழுக்குடி பிறந்தோருக்கு இழுக்கம் தாராது. இதுகாரும் எங்கள் நாட்டுல பெண்களை யார் ஒருவரும் இழுக்கிய நிலையிலே அவர்களுக்கு உரிய தவறான நிலையிலே அணுகியவர்கள் இல்லை. இழுக்கம் தாராது. அதோட இதுவும் கேட்டி, இதுக்கு மேல நான் ஒரு உண்மையான நிகழ்ச்சியை சொல்ல போறேன். அந்த கதையை சொல்லி விடுறேன், அதுக்கப்புறம் இலக்கியத்துக்குள்ள போறேன். பாண்டிய நாட்டுல ஒரு மன்னன், பாண்டியன். இந்த மன்னனுக்கு முன்னாடி இருந்தவன், பல நெடுங்காலம் முன்பு இருந்தவன். அன்றாடம் மாறுவேடம் போட்டுக்கொண்டு நகர்வலம் வருதல் மரபு. அவ்வாறு நகர்வலம் வருகின்ற பொழுது ஒரு அந்தணன் வீட்டுல கீரந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு அந்தணன் வீட்டுல அவன் மனைவியோடு பேசிக் கொண்டிருக்கிறான். மனைவி கவலையோடு கேட்கிறாள், நீங்கள் பொருளினை சம்பாதிப்பதற்கு விடியற் காலை கிளம்பி செல்ல போகிறீர்கள், வருதற்கு சில காலம் ஆகும் என்கிறீர்கள். நீங்கள் இல்லாமல் நான் தனித்து எவ்வாறு இந்த நகரிலே இருப்பேன்னு கேட்ட பொழுது அந்த கீரந்தை சொல்லுகிறான், பாண்டியனினுடைய ஆட்சியில யார் ஒருவருக்கும் தீமை விளைந்ததே இல்லை. ஆகவே நீ கவலைப்படாதே. உன்னை போன்று இருக்கக்கூடிய தன்னன் தனியலாய் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாண்டியன் ஆட்சியில மிக தனியாத பாதுகாப்பு உண்டு. ஆகவே கவலை கொள்ளாதே என்று சொல்லி விடியற் காலை நான் செல்ல வேண்டும் அல்லவா, உறங்குன்னு சொல்லி உறங்கி சென்று விடுகிறார். இதை கேட்டு இருக்கிறான் பாண்டியன். ஆகவே அவனுக்கு என்ன, நம்முடைய ஆட்சி பொறுப்புல இருக்கக்கூடிய மக்களுக்கு முழுமையான பாதுகாப்பை நாம தரணும், அது நம்முடைய கடமை. இப்பொழுது கீரந்தை அதிகாலை பொழுதுல மனைவியை விட்டு பொருளினை தேடுவதற்கு வெளியூர் செல்ல போகிறான். அவன் வருகின்ற வரைக்கும் இந்த வீட்டை தனிப்பட்ட முறையில பாதுகாப்பதும் என்னுடைய கடமைன்னு பாண்டியன் நினைத்து ஒவ்வொரு நாள் இரவும் அந்த பகுதிக்கு வந்து அந்த வீட்டுல யாரு இருக்கக்கூடிய பெண்ணுக்கு யாரேனும் துன்பம் கொடுக்கிறாளான்னு பார்த்து பாதுகாத்து கொண்டு வந்தான். இப்படி சில நாள் வந்த போது ஒரு நாள் அந்த பெண்ணினுடைய வீட்டுல ஒரு புது குரல் கேட்டது. அந்த குரல் யாருதுன்னா கீரந்தையினுடைய குரல் தான். வெளிநாடுல பயணம் செய்து விட்டு வந்ததுனால அந்த வெளிநாட்டினுடைய தட்பவெப்பம், அங்கு உண்ட உணவு, பருகின நீர் இவைகளினாலே கொஞ்சம் குரல் மாற்றம் அடைந்திருக்கிறது. ஆகவே இது யார் புதியதோர் ஆடவன்னு நினைத்து அவனை யார் என்று தெரிந்து கொள்வதற்கு வீட்டு கதவை தட்டினான் பாண்டியன். உடனே உள்ள இருந்த கீரந்தை அதிகாரத்தோடு கேட்டான், யார் இங்கு கதவை தட்டுவது? இப்ப பிரச்சனை பாருங்க. உரிமையோடு அவன் கேட்டதுனால பாண்டியன் புரிந்து கொண்டு விட்டான், அங்கு வந்திருப்பவன் கீரந்தை தான். இப்ப இந்த கதவை தட்டுனதற்கு விளக்கம் கொடுக்கலன்னா கீரந்தைக்கு என்ன ஆகும்? மனைவியின் பால் ஐயம் ஏற்படும். நாம் இல்லாத காலத்து இந்த மனைவி யாரோ ஒருவரோடு
தொடர்பு கொண்டிருக்கிறாரோ என்று தவறான ஐயம் ஏற்படும். அதனால என்ன செய்தான் பாண்டியன், அந்த வீதியில இருக்கக்கூடிய எல்லா வீட்டு கதவையும் தட்டிட்டு போயிட்டான். மறுநாள் அரண்மனையில அந்த வீதியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆடவர்களும் வந்து முறையிட்டார். நேற்று நள்ளிரவிலே எங்கள் வீதிகளிலே உள்ள அனைத்து வீடுகளையும் யாரோ ஒருவன் தட்டி சென்றான். பாண்டிய மன்னா, உன் ஆட்சியிலே நாங்கள் கவலை இல்லாமல் இருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் மிகுந்த பாதுகாப்போடு வாழ்வதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நேற்று உன்னுடைய நாட்டில உன் ஆட்சிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய எங்கள் பகுதியில யாரோ ஒருவன் அனைத்து இல்லங்களின் கதவை தட்டி சென்றிருக்கிறான். இது முறையற்றது என்று சொன்ன உடனே பாண்டியன் கேட்கிறான், அவ்வாறு தட்டி சென்றவனை என்ன செய்யலாம்? உடனே எல்லோரும் முறையிடுகிறார்கள், அவனுடைய கையை வெட்ட வேண்டும். உடனே பாண்டியன் உடைவாளை எடுக்கிறான், தன் கையை வெட்டி கொள்ள. அதற்கப்புறம் அந்த கைக்கு பொன்னால் செய்த கையை வைத்து புனைந்தான் என்பது ஒரு கருத்து. மற்றொரு கருத்து, அவ்வாறு அறத்தினுக்காக கையை வெட்டி கொண்டதினாலே அவனுடைய கை தானாக பொன்னிறத்திலே வளர்ந்தது என்பது மற்றொரு கதை. ஆகவே வளர்ந்தது என்பது ஒரு புனைந்துரையாக இருக்கும். ஆனால் பொன்னால் ஒரு கையினை செய்து தன் கையில் மாட்டிக்கொண்டது நடைமுறைக்கு பொருத்தமா இருக்கு. இந்த கதை தான் அடுத்து நாம் படிக்கப்படும். ஆகவே மறந்தும் தன் மீது தவறு வந்துவிடக் கூடாது, தன் மக்கள் மீது பாதுகாப்பு அற்ற நிலை தோன்றிவிடக் கூடாது என்று தன்னுடைய கையை தானே வெட்டி கொண்டு நீதியை நிலைநாட்டின பாண்டிய மரபில் வந்தவன் இப்பாண்டிய மன்னன். ஒரு அழகான விளக்கம் பாருங்க. உதவா வாழ்க்கை கீரந்தை மனைவி. கீரந்தை என்பவனினுடைய மனைவி, அவள் இல்லத்துல என்ன உதவா வாழ்க்கை. அந்த உதவா வாழ்க்கைன்னா பிறருக்கு உதவ மாட்டாத மிடி வாழ்க்கை. மிடின்னா பிறருக்கு உதவுவதற்கு உண்டான பொருள் இல்லாத வாழ்க்கை. மிடி வாழ்க்கை. மிடி வாழ்க்கைன்னா அச்சத்தினுக்கு உரிய வாழ்க்கை. தான் தனியளாக இருப்பதினாலே யார் ஒருவருக்கும் சென்று உதவுதலுக்கு உண்டான வாய்ப்பு இல்லாத அச்சத்தினுக்கு உட்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கீரந்தையின் மனைவி புதவ கதவம். புதவம்னா புல்லு, அருகம்புல்லுக்கு புதவம்னு பேர். ஆகவே புதவ கதவம் புல்களினால் வேயப்பட்டு அமைய பெற்ற கதவு. கதவம் புடைத்தனன் ஒரு நாள். பாண்டிய மன்னன் ஒரு நாள் அந்த கதவை புடைத்தனன் தட்டினான். அரச வேலி அல்லது யாவதும், அரசனால் முறையாக பாதுகாக்கப்படுவது என்பதுதான் எல்லா குடிமக்களும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். அது இல்லது யாவதும் புரைதீர் வேலி இல்லைன்னு. ஆகவே அரசனினுடைய ஆட்சியில இந்த அரசனால் தான் நாங்கள் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கும் என்ற நம்பிக்கையில தான் நாங்கள் இருக்கோம். ஆனால் நேற்று எங்களினுடைய இல்லங்களினது கதவுகள் எல்லாம் தட்டப்பட்டதினாலே புரைதீர் வேலி இல்லைன்னு சொல்லுதற்கு உரிய பாதுகாப்பினை இந்த பாண்டிய மன்னன் தரவில்லை என்று மொழிந்து மன்றத்து இருத்தி சென்றீர் அவ்வழி. மன்றமாகிய நீதிமன்றத்துல மக்கள் எல்லாம் சென்று முறையிட்ட பொழுது அவர்களினது குறைபாடுகளை எல்லாம் கேட்ட மன்னன் அவ்வழி இன்று அவ்வேலி காவாதோ, எங்களுக்கு உரிய காவலாக இருக்கக்கூடிய பாண்டியனினுடைய காவல் இல்லாமல் போய்விட்டதோ என, காவாதோ என செவி சூட்டு ஆணியில் புகையழல் பொத்தி. இவ்வாறு இந்த மக்கள் பேசியதை கேட்டதினால் தன் காதுகளிலே நெருப்பானது வந்து விழுந்தது போல் செவி சூட்டு ஆணியில் புகையழல் பொத்தி. இப்படிப்பட்ட கொடுமையான செய்தியை கேட்டோமே என்று பாண்டியன் காதுகளை பொத்திக் கொள்ளுகிறான். பொதியழல் புகையழல் பொத்தி நெஞ்சு அஞ்சு சுடுதலின் அஞ்சி. மனமானது தீயினால் சுடுவதை காட்டிலும் சுடப்படுவதாக நினைத்து அஞ்சி நடுக்குற்று நடுங்கின மன்னவன் வஜ்ர தடக்கை அமரர் கோமான் உச்சி பொன்முடி ஒளிவளை உடைத்த கை குறைத்த. ஒரு காலத்துல இந்திரனினுடைய மகுடத்தை எந்த கைகளினால் அடித்து நொறுக்கினானோ, எப்படி? வஜ்ர தடக்கை. வஜ்ரப்படையை கையிலே கொண்டிருக்கக்கூடிய நீண்ட கைகளை உடைய இந்திரன்
அமரர் கோமான் தேவேந்திரன் உச்சி பொன்மொழி அவன் தலையிலே சூடி கொண்டிருக்கக்கூடிய பொன்னாலாகிய மகுடத்தை ஒளிவளை உடைத்தோன் அதனினுடைய ஒளி பொருந்திய தன்மையை தன்னுடைய வீரக்கடல் அணிந்திருக்கக்கூடிய கைகளினாலேயே அடித்து உடைத்தானான். அப்படிப்பட்ட பாண்டியனது திரு கைகளானது இந்த மக்களினது சொன்ன குற்ற செயலினால் என்ன செய்தான்? குறைந்த செங்கோல் குறையா கொற்றத்து, என்னுடைய செங்கோலானது குறைவுபட்டு விட்டது. மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து இங்கு ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிலே என்னுடைய செங்கோலானது பிழைப்பட செயல்பட்டிருக்கிறது. குறையா கொற்றத்து இறை குடி பிறந்தோருக்கு இழுக்கம் இன்மை. ஆகவே இது எனக்கு இழுக்கத்தினை தரத்தக்கது என்று சொல்லி தன் கையை வெட்டி கொண்டான். இறைக்குடி பிறந்தோருக்கு இழுக்கம் இன்மை, இதுதான் இறை என்று சொல்லக்கூடிய மன்னன் குடியிலே பிறந்தவர்களுக்கு இது போன்றதாகிய தவறு தோன்றியக்கால் அந்த தவறினை போக்குதற்கு தங்களுக்கு உரிய தண்டனையை தானே கொடுத்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வந்த பாண்டியர்கள், அந்த பரம்பரையிலே வந்தவன் இந்த பாண்டியன். ஆகவே இவன் தவறு செய்திருப்பதற்கு நியாயம் இல்லை. இன்னும் கேட்டி இதுக்கு மேல இன்னொரு விளக்கத்தை சொல்றான். இந்த செய்தி முழுக்க முழுக்க இப்பொழுது இந்த கோவலனை கள்வன் என்று கருதி தண்டனை தந்தானே இந்த பாண்டியனால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு அற்புதமான அறச்செயல், மிகப்பெரிய செய்தியா தெரிகிறார். இன்னமும் கேட்டி நன் வாயாகுதல், வாய்னா உண்மை. நான் இப்பொழுது ஒரு பெரியதோர் உண்மையை சொல்லப்போ, நன் வாயாகுதல், வாய்மை என்பது உண்மை. நான் உனக்கு இப்பொழுது மேலானதொரு உண்மையை சொல்ல போகிறேன். என்ன உண்மை? பெருஞ்சோறு பயந்த திருந்து வேர் தடக்கை. இதெல்லாம் கொஞ்சம் புராணத்துல அல்லது வரலாற்றுல சொல்லப்பட்ட மிக பெரியதாகிய உண்மைகள். இது எந்த அளவிற்கு ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ தெரியாது. என்ன? பெருஞ்சோறு பயந்த திருந்து வேல் தடக்கை, திருத்தமுடைய வேல்படையை தன் கையிலே கொண்டுள்ள, நீண்ட நெடிய கைகளிலே கொண்டுள்ள பாண்டியன் என்ன செய்தான்? பெருஞ்சோறு பயந்தான். மிகுதியான சோற்றினை கொடுத்து அளித்தவன். எப்பொழுது? பெருஞ்சோறு பயத்தல் என்பது போர்க்களத்துல இறந்த வீரர்களின் ஞாபகமாக அந்த வீரர்களினுடைய ஆத்துமாக்கள் மேலுலகத்தை இனிது அடைய வேண்டும் என்பதற்காக பொதுவாக பெருஞ்சோறு அளித்தல் என்பது ஒரு மரபு போர்க்களத்தில். இது தொல்காப்பியம் பிண்டம் மேய பெருஞ்சோற்று நிலை அப்படின்னு பேசுகிறது. ஆகவே அந்த பெரியதாகிய அளவிலே சோற்றினை கொடுத்தவன் யாருன்னாக்க, இந்த பெருஞ்சோறு கொடுத்தல் அப்படின்ற ஒரு மரபை சேர மன்னன் ஒருத்தன் செஞ்சிருக்கான். அது போல பாண்டிய மன்னனும் செய்திருக்கிறான். சேர மன்னன் செய்ததாக புறநானூற்றுல பாட்டு இருக்கு. புறநானூற்றுடைய முதல் பாட்டு முடிஞையூர் முடிநாகநாயர் எழுதினது. அதுல பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடந்த போருல பாண்டவர்கள் பக்கம் நின்று போர் செய்தவனாகிய சேரன் உதியன் சேரலாதன் இந்த போர்க்களமான குருக்ஷேத்திரமானது முடிந்ததற்கு பிறகு போர்க்களத்தில் இறந்து போன அனைவருக்கும் பொதுவாக பெருஞ்சோற்றினை அளித்தான். ஐங்குளை புரவி ஐவரோடு சினையி பெருஞ்சோற்று மிகுபதம் வரையாது அளித்தோய் என்று அந்த உதியன் சேரலினுடைய சிறப்ப முறிஞையூர் முடிநாக நாயர் பாடுகிறார். அதுபோல இந்த பாண்டியனும் ஆகவே அளித்து திருநிலை பெற்ற பெருநாள் இருக்கை, இப்படிப்பட்டதாகிய பெரியதோர் செயலை செய்து தன்னுடைய அரசவையில இருந்த காலத்து அறநெறி செங்கோல் மரநெறி நெடுவாள் புறவு நிறை புக்கோன் கரவை முறை செய்தோம்.
ஒவ்வொரு இது சேரனை பத்தி சொல்லியாச்சு. சேரனுடைய பெருமை என்ன? பெருஞ்சோறு கொடுத்தான். பெருஞ்சோறு கொடுத்து திருநிலை பெற்ற செல்வ செழிப்பினை பெற்று பெருநாள் இருக்கை பெரிய நாள் ஓலக்கம்னு பேரு. மன்னர்கள் அரண்மனையில இருக்கக்கூடிய இடத்துக்கு பேரு திரு ஓலக்கம்னு பேரு. ஒவ்வொரு நாளும் அவர்கள் அரண்மனையில இருக்கக்கூடியது திருநாள் ஓலக்கம்னு பேரு. ஆகவே மிகுதியான பெருஞ்சோரினை கொடுத்து சேர மன்னன் சபையிலே யாராலும் எல்லாராலும் பாராட்டப்படக்கூடிய நிலையில இருந்தான். இது சேரனோட பெருமை. அடுத்து சோழன். அறநெறி செங்கோல், அறத்தின் வழி தனது செங்கோலை நிலைநிறுத்தியவனோ மரநெறி நெடுவாள் புறவு நிறை புக்கோன், தன்னுடைய ஆற்றலினால், மரம்னா ஆற்றல், ஆற்றலினாலே அறத்திலிருந்து வழுவாமல் தன்னிடம் அடைக்கலமாக வந்த புறாவினுக்காக தன் உடலை தன் வாளால் வெட்டி கொடுத்தவன். நெடுவாள் புறவு நிறை புக்கோன், புறாவினுக்கு இணையான நிறை எடைக்கு தன் உடலை வெட்டி கொடுத்தவன். சிபி நிறை புக்கோன்னா துலாக்கோலுக்கு நிறைன்னு பேரு. தராசுல தானே ஏறி நின்றான். இந்த செய்திய எல்லாரும் பாராட்டி இருக்கிறார்கள். இது ஏதோ சோழ நாட்டை சார்ந்தவர்கள் மட்டும் பாராட்டல. இந்த இடத்துல பார்த்தீர்கள் என்றால் மதுராபதி தெய்வம் பேசுகிறது. முதல்ல கண்ணகி பேசணும், முத்தொள்ளாயிரம் பேசுகிறது. சேர்ந்த புறவினுக்காக தன் உடல் இருந்துட்டு துளைத்தான் ஏறினான். இது படை வீரமோ அன்றி சென்னி கொடை வீரமோ சென்னிதன் பண்பு என்று முத்தொள்ளாயிரம் பேசுகிறது இந்த செய்தி. சங்க இலக்கிய பாடல்கள்ல பல இடங்களில் இது மேற்கோளாக சொல்லப்படுகிறது. ஆகவே இப்படிப்பட்டது ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கலாம். ஆகவே புறவு நிறை புக்கோன், தன்னிடம் அடைக்கலமாக வந்த புறாவினுக்காக தான் தராசிலே ஏறி அமர்ந்து தன் உடலை பருந்தினுக்காக கொடுக்க முன் வந்தவன். கறவை முறை செய்தவன். கறவைன்னா பசு. பசுவானது தன் கன்றானது இறந்து போனது அதற்கு காரணமாக இருந்தவன் சோழ இளவரசன் என்று தெரிந்து சோழ மன்னனிடம் முறை கேட்பதற்காக நீதி கேட்பதற்காக ஆராய்ச்சி மணியை அடித்தது பசு. அந்த பசுவினது துன்பத்தை அறிந்த மன்னன் எவ்வாறு பசுவானது தனது கன்றை இழந்து வாடுகிறதோ அதுபோல் தானும் தன் மகவை இழந்து வாட வேண்டும் என்று அந்த கன்றினை கொன்ற தன் மகவினை தேர்காலிலே விட்டு வைத்து கொன்றான். அதுதான் கறவை முறை செய்தோன். கறவைன்னா பசு. பசுவினுக்கு உரிய நீதியை வழங்கியவன். கறவை முறை செய்தோன் பூம்புணர் பழன புகார் நகர் வேந்தன். மலர்கள் மிக்கு மலர்ந்து இருக்கக்கூடிய நன்சை நிலங்கள், பழனம்னா நன்சை, நன்சை நிலங்களினால் சூழப்பெற்ற புகார் நகர் வேந்தன். பூம்புகாரினை ஆளுதற்குண்டான பொறுப்பில் இருந்த வேந்தர்கள். இவர்களும் அறநெறி தவறாமல் ஆட்சி செய்தவர்கள். ஆகவே தமிழகத்தில் ஆண்ட சேரனும் சோழனும் மிக பெரியதாகிய அறநெறிக்கு உட்பட்டு முழுமையுமான ஆட்சியை தந்தவர்கள். அப்படிப்பட்ட சூழல்ல பாண்டியன் எப்படி ஆட்சி செய்தான் அதற்கு ஒரு பெரிய விளக்கம் செய்தோன் பூம்புணர் பழன புகார் நகர் வேந்தன். அதோட சோழ மன்னனை சொல்லிட்டு தங்கா விளையுள் அந்நாடு அதனுள் வலவை பார்ப்பனன் பராசரன் என்போம். இப்படிப்பட்ட பெருமை மிகுந்த சோழ நாட்டுல தங்கா விளையுள் அந்நாடு அதனுள், அந்த நாட்டுல இருக்கக்கூடிய நல்ல விளைவினை பெற்று இருக்கக்கூடிய அந்த நாட்டுல அந்நாடு அதனுள், அந்த நாட்டை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல அதனுள் வலவை பார்ப்பான். இந்த வலவை பார்ப்பான்னு சொன்னாக்க அந்தணர்களுக்கு உரியதாகிய ஒழுக்கங்களை எல்லாம் பின்பற்றுபவர்கள் வலவை பார்ப்பான். அந்த வலவை பார்ப்பான்னாக்க அரு தொழில் முறையை செய்யக்கூடிய பார்ப்பனன். ஓதல் ஓதுவித்தல், வேட்டல் வெட்பித்தல், கொள்ளல் போடல், இந்த 6 தொழிலை செய்யக்கூடிய வலவை பார்ப்பான் பராசனன் என்போம்.
அவனுடைய பெயர் பராசரன். அவன் என்ன செய்தான் என்போன் குலவு வேல் சேரன் கொடைத்துறம் கேட்டு, சேரனிடம் குலவி இருக்கக்கூடிய, சேரனோடு இரண்டர கலந்து இருக்கக்கூடிய கொடைத்திறம், தன்னை நாடி வரக்கூடியவர்களுக்கு மிகுதியான பொருளை மனமகிழக்கூடிய அளவிலே தருவான் என்கின்ற அவனது கொடை பெருமையை கேட்டு, வண்டமிழ் மறையோர்க்கு வானுரை கொடுத்த தின்திரல் நெடுவேல் சேரலர் காண்கன. இது 10 இந்த விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த சேரமன்னன் எப்படிப்பட்டவனா, யாருன்னாக்க இமயவரம்பனினுடைய தம்பியாகிய பல்யானை செல்குழு குட்டுவன். அவன் என்ன பண்ணா, அவனுடைய அவைக்கள புலவனாகிய பாலை கௌதமனாருக்கு சொர்க்கம் கொடுத்தான். பாலை கௌதமனார் இவனுடைய அவை புலவர். உடனே அவர் மன்னனை பார்க்கின்ற பொழுது, யாரு பல்யானை செல்கள் குட்டுவனை பார்த்த பொழுது மன்னன் கேட்டா உங்களுக்கு என்ன வேண்டும்னு. உடனே அவர் என்ன சொன்னார், எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம், நான் வானுலகு செல்ல வேண்டும், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று கேட்ட உடனே அதற்கு உட்பட்டு அந்த புலவனும் அவனது துணைவியாரும் வானுலகு செல்லுவதற்கு பல வகையான யாகங்களை செய்ய இறுதி யாகத்தினை செய்த பொழுது புலவனும் அவனது மனைவியும் மறைந்து வானுலகு சென்றதாக ஒரு கதை உண்டு. அதை இங்க சொல்லுகிறார். எப்படி பலவை பார்ப்பான் பராசரன் என்போம் குலவுவேல் சேரன் கொடைத்திறம் கேட்டு, சேரனானவன் தர்மம் செய்வதிலே வல்லவன் தான், சிறந்தவன் தான். அவன் செய்த தர்மத்திலேயே உயர்ந்தது எதுவா, வண்டமிழ் மறையோருக்கு நல்ல தமிழை கற்ற புலவனாகிய பாலை கௌதமனார் என்கின்றவருக்கு வானுரை கொடுத்து சொர்க்கத்திலே சென்று வாழுதற்கு உரிய முறையான வேள்வியை அவர் சார்பாக இவன் பெரும் பொருட்செலவிலே செய்து அவரை வானுலகு அனுப்பினானா. கொடுத்த தின்திரல் நெடுவேல் சேரலர், நன்கு திறனுடைய வேற்படையை கொண்டுள்ள சேரனாகிய அந்த மன்னனை காண வேண்டும் என்று காண்கன. அப்படிப்பட்ட சேர மன்னனை காண வேண்டும் என்று, அந்த பல்யானை செல்கள் குட்டுவனை காண வேண்டும் என்று காடு நாடு ஊரும் போகி, தன்னுடைய புகார் நகரத்திலிருந்து கிளம்பின இந்த பராசரன் பல நாடுகளை, காட்டுப்பகுதிகளை, பல ஊர்களை எல்லாம் கடந்து, சோழ நாடு எங்க இருக்கு, சேர நாடு எங்க இருக்குன்னு பாருங்க. இன்று இருப்பது போலெல்லாம் பயணப்படுவது அத்தகைய எளிதான செயல் அன்று. அன்றைக்கு ஊர் விட்டு ஊர் செல்லுதலே மிக பெரியதாகிய கடினமான செயல். நாடு விட்டு நாடு போகணும். ஆகவே இந்த பாலை கோதமனாருக்கு சொர்க்கத்தினுக்கு செல்லுதற்கு உரிய அளவிலே வேள்விகள் செய்து அவரை சொர்க்கத்தினுக்கு அனுப்பியவனாகிய இந்த செல்கழு குட்டுவனை பார்த்து நாமும் பொருள் பெற வேண்டும் என்ற எண்ணம் உண்ட இந்த பராசரன் என்கின்ற பார்ப்பனன் சோழ நாட்டிலிருந்து கிளம்பி சேர நாட்டினுக்கு செல்லுகிறான். எப்படி காடு நாடு ஊரும் போகி பல நாடு பகுதிகளை கடந்து, பல காட்டு பகுதிகளை கடந்து, பல ஊர்களை கடந்து நீடுநிலை மலையம் பிற்பட சென்று, நீடு நிலைனாக்க நிமிர்ந்து நிற்கக்கூடியதும் நிலைத்திருக்கக்கூடியதுமாகிய மலைகளால் சூழப்பட்ட சேர நாடு பிற்பட சென்று ஆங்கு ஒன்று புரி கொள்கையின் இரு பிறப்பாளர். ஒன்று புரி கொள்கைன்னா பிரம்மம் என்கின்ற ஒன்றையே தனக்கு உரிய தகுதியாக கொண்டுள்ள அந்தணன். இரு பிறப்பாளர், அந்தணர்களுக்கெல்லாம் 2 பிறப்பு ஏற்கனவே சொல்லி இருப்பேன். பறவைகளுக்கு 2 பிறப்பு என்பது போல பார்ப்பு அன்னார் பார்ப்பனர். பறவைகள் தாய் வயிற்றில் இருந்து முட்டையாக பிறக்கும். அப்புறம் முட்டையானது குறிப்பிட்ட காலம் அடை காக்கப்பட்டு அதிலிருந்து குஞ்சு பறவை பிறக்கும். ஆகவே பறவைகளுக்கெல்லாம் 2 பிறப்பு இருப்பது போல அந்தணர்களுக்கும் 2 வகையான பிறப்புகள் உண்டு. ஒன்று தாய் வயிற்றில்
கருவிலிருந்து பிறப்பதாகிய ஊனப்பிறப்பு. பிறகு உரிய காலத்துல உபநயனம் முடிந்து அதனால் பெறப்படுவதற்குரிய ஞான பிறப்பு. ஆகவே அந்தணாளருக்கு இருவகை பிறப்பாளர்கள்னு பேர். ஆகவே இரு பிறப்பாளர். முத்தி செல்வத்து அந்தணர்கள் 3 தீயை வளர்க்கக்கூடிய பான்மையில் உள்ளவர்கள். ஆகவனீயம், காருகபத்தியம், தக்ஷணானியம் என்று சொல்லக்கூடிய 3 தீ வளர்த்தல் அவர்களது உடைமை. செல்வத்து நான்மறை முற்றி 4 வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாழ்வியல் முறைகளை நன்கு துறைபோக கற்று அதை தன் வாழ்நாளிலே பின்பற்றக்கூடியவர்கள் முற்றி என்று சொல்லுவது. நான்மறை முற்றி. 5 வேள்வியும், இதுதான் முக்கியம். 5 வேள்விகளுக்கு இவர்கள் துணை நிற்பார்கள். ராஜசூயம், கோமேதகம், கோமேத யாகம்னு பேரு. வஜ்பாய் என்ற ஒரு யாகம். இது போன்றதாக இருக்கக்கூடிய 5 வேள்விகள். நிறைய வேள்விகள் இருக்கு. இதுல 5 வேள்விகள் சிறப்பிக்கப்படுகின்றன. இந்த வேள்விகளுக்கு உரிய அளவிலே மந்திரங்களை முறையாக கற்று அந்த வேள்விகளை செய்தற்கு உண்டான ஆற்றல் பெற்றவன். ஆகவே 5 வேள்வியும் செய்தொழில் ஓம்பும் தங்களுக்கு என்று வகுக்கப்பட்ட 6 வகை தொழிலை முறையாக செய்யக்கூடிய ஓம்பும் அருதொழில் அந்தணன். 6 விதமான தொழிலுக்கு உரிய அந்தணன் என்றால் 6 தொழில்: ஓதல், ஓதுவித்தல். வேதங்களை தன்னளவில் கற்க வேண்டும், பிறருக்கு கற்பிக்க வேண்டும். அதான் ஓதல், ஓதுவித்தல். அதுக்கப்புறம் வேட்டல், வேட்பித்தல். வேதங்களில் சொல்லதாகிய வேள்விகளை தான் செய்ய வேண்டும். பிறர் செய்ய முன்வருகின்ற பொழுது அந்த வேள்வியை நடத்துவதற்கு ஆசானாய் நின்று நடத்தல் வேண்டும். அதுதான் வேட்பித்தல். கொள்ளல், கோடல். தனக்கு என்ற பொருளை சேர்த்து வைக்காமல் பிறரிடம் சென்று உஞ்சவிருத்தியாக பொருளை பெற்ற பொருளை தனக்கு என்று மட்டும் கொள்ளாமல் தன்னை நாடி வரக்கூடிய விருந்தினர்களுக்கு அந்த பொருளை கொண்டு உணவளிக்க வேண்டும். அதுதான் கொள்ளுதலும் கோடுதலும். இந்த 6 தொழிலை செய்பவர்களுக்கு பேர் அந்தணர்கள். அறுதொழில் அந்தணர் பெருமுறை வகுக்க நாவலம் கொண்டு நன்னார் ஒட்டி. இப்படிப்பட்ட அந்தணனாகிய அந்த பராசரன் நாவலன் கொண்டு, தன்னுடைய நாவினது ஆற்றலை கொண்டு, முறையாக வேதங்களை கற்றவனாகையினாலே வேதங்களை கொண்டு பல்வேறு விதமான போட்டிகளை, தன்னை எதிர்த்த பல்வேறு அந்தணர்களை தான் கற்ற வேத கல்வியின் மூலமாக, தான் இதுகாரும் பின்பற்றிய அந்தணர் ஒழுக்கத்தின் மூலமாக அவர்களோடு வாதம் செய்து அவர்களை வென்று நாவலம் கொண்டு நன்னார் ஓட்டி. நன்னார்னா பகைவர்கள், இங்கு இவனோடு போட்டியிட்டவர்கள். ஓட்டினா அவர்களை தோற்கடித்து என்ன செய்தான்? பார்ப்பன வாகை சூடி. என்ன புதிய சொல்லா இருக்குன்னா, சங்க இலக்கியத்துல பல்வேறு விதமான வாகைகள் உண்டு. வாகைனா வெற்றி. இதை பின்னர் வந்த இலக்கண நூலான புறப்பொருள் வெண்பாமாலை வாகை படலத்துல மிக பெரிய அளவில் விளக்கம் தருகிறது. விளக்கம் தருவதோடு நில்லாமல் ஒவ்வொரு வாகைக்கும் உரிய மேற்கோள் பாடலை தருகிறது. வாகைன்ற சொல்லுக்கு வெற்றி. அந்த வெற்றியை வீரர்கள் மட்டும்தான் போர்க்களத்துல பெற வேண்டும் என்கின்ற நியதி கிடையாது. அதை மட்டும்தான் பாராட்டணும்ன்ற ஒரு நியதி கிடையாது. அவரவர் செய் தொழில்ல எந்த அளவிற்கு சாதிக்கிறார்களோ, வெற்றி பெறுகிறார்களோ, அதெல்லாம் வாகை. ஒரு அந்தணன் இருக்கிறான், அவனுக்கு வகுக்கப்பட்ட ஒழுக்கத்தில் இருந்து விலகாமல் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அளவுல, எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய அளவுல அவன் இதுகாரும்
தனக்கு உரியதாகிய அந்தணர் தம் செயல்பாட்டிலிருந்து விலகாமலோ குறைவுபடாமலோ மிக நேரிய ஒழுக்கத்தோடு இருக்கிறான்னு சொன்னா அதுக்கு பேரு அந்தணர்வாதி. அதே போல ஓர் வாணிகன் மிக நேர்மையான முறையிலே வாணிகம் செய்து ஏமாற்றாமலும் வஞ்சியாமலும் எவன் ஒருவன் வாணிகத்தை செய்து தன்னுடைய பொருளை பெருக்கிக் கொள்ளுகிறானோ அவனினுடைய வெற்றி வாணிகமாக. அது போல ஒரு வேளாளன் தன்னுடைய வயல்ல கடுமையாக பாடுபட்டு முறையான அளவுல பயிர் செய்து அதற்கு உரிய பாதுகாப்பினையும் செய்து பின்னர் அவனுடைய வயல்ல மிக பெரிய அளவிலாகிய அறுவடை நடந்ததுன்னா இந்த நிலத்தினுடைய அளவினுக்கு நேர் எதிராக அவனால் விளைவிக்கப்பட்ட பொருள் விளைந்திருந்தது என்றால் அது வேளாண் வாகை உண்டு. இந்த மாதிரி நிறைய வாகை உண்டு, மாணவ வாகை உண்டு. இதை வென்றின்ற பெயர்லயே சொல்லுகிறார். ஏனென்றால் அந்த காலத்துல எல்லா விதமான தொழிலும் மாணவர்களினுடைய எல்லா முயற்சியையும் பாராட்டப்பட வேண்டும். அதற்கு வாகை என்று பெயர் சூட்டி வெற்றி என்கின்ற பொதுவான போர்க்கள துறைக்கு கீழாக இவைகளை எல்லாம் தொகுத்து சொல்லியிருக்கிறார். அதனால இவனுக்கு பேர் பார்ப்பன வாகை சூடியோ. அந்த பார்ப்பன வாகை சூடப்பட்டவனுக்கு தனியாக குறியீடுகள் கொடுக்கப்படும். ஆகவே அவனை பார்த்த மாத்திரத்திலே இவன் வேதங்களிலே சிறந்தவன், பல நபர்களை இந்த வேத வாதங்களிலே ஈடுபட செய்து அவர்களை வென்றிருக்கிறான். அதனால அந்த வெற்றியின் சின்னமாக தலையில சில சிறப்பான தகுதியை சூடி இருக்கிறான். ஆகவே இப்படிப்பட்டவனாகிய பராசரன் இந்த சேர நாட்டினுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய மன்னனினுடைய பாராட்டை பெற்று அந்த நாட்டில பலவிதமான வேத கற்றிருக்கக்கூடிய மாந்தர்களோடு விவாதம் செய்து மிகுதியான பொருளை சேகரித்து கொண்டார். அந்த வெற்றியினால் ரொம்ப அதிகமான செல்வம் கையில அவைகளை எடுத்துக்கொண்டு பாண்டிய நாட்டின் வழியாக மீளவும் தன் ஊராகிய புகார் நோக்கி செல்வதற்கு முன் வருகிறார். அவ்வாறு வருகின்ற பொழுது என்ன நிகழ்ந்தது என்பதை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். பெரிய கதை, கிட்டத்தட்ட ஒரு 25 அடிகள் இங்கிருந்து தொடர்ந்து அந்த கதை போகிறது. அதை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.